Hi friends, welcome to our channel Anuvaran Vlogs. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டே ரொம்ப ஹெக்டிக்கான டே இன் எ வீக்னு பாத்தீங்கன்னா இந்த சண்டே தான் ரொம்ப எனக்கு கஷ்டமா இருக்கும். மாவரைக்கிறது, நான்வெஜ் செய்கிறது, கிளாஸ் இன்னைக்கு 9 to 11க்கு போயிட்டு வரணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஈவினிங் வந்து சந்தைக்கு போகணும். சந்தைக்கு போகிறதுன்றது வந்து ஈஸி கிடையாது. நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் ரீஸ்டோர் பண்ணணும். அப்புறம் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுற மாதிரி ஆகும். ஏன்னா அப்புறம் எப்படி தெரியும், 1 வீக்கு ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணும்பொழுது கண்டிப்பாக அந்த காயோட பேஸ்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ அதை க்ளீன் பண்ணணும். அப்படியே இன்றைக்கி ஓவரால் டே எப்படி போகுதுன்னே தெரியாது. பட் இன்றைக்கி நான் கொஞ்சம் ஃப்ரீ தான். ஏன்னா இன்றைக்கி என்னோடய ஹஸ்பண்ட் தான் பிரியாணி செய்ய போகிறாங்க. நான் கிளாஸ்க்கு போயிட்டு வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா 12:30க்கு தான் நாங்கள் ஸ்டார்ட்டே பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிட்டாங்க. ஓகே, அதுலேயே குட்டியாக ஒரு ஷாப்பிங்கும் போயிட்டு வந்தோம். சின்ன பிள்ளைக்கு செப்பல் வாங்கிட்டு வந்தோம். அவங்க அப்பா தேடி பார்த்தாங்க. 1 hour ஷாப்பிங் பண்ணாங்க. அவங்களுக்கு வேண்டியது கிடைக்கல. ஸோ நாங்கள் அப்படியே வந்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்காங்கன்னு காட்டுறேன். என்னோடய தலைவர் இருக்கார் பாருங்கள், பிரியாணி மாஸ்டர் எல்லாருமே சொல்லுவாங்க. என் கூட ஒர்க் பண்ணவங்க, அவங்களோட பிரியாணி சாப்பிட்டவங்க எல்லாமே சொல்லுவாங்க. அசால்ட்டாக 4 பேர்லேருந்து 400 பேர் வரைக்கும் தலைவர் போட்டுருவாங்க. மீன்ஸ் பிரியாணி போட்டுருவாங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வெளில போய் பிரியாணி சாப்பிடவே மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு வெளியில் இருக்கிற அந்த டேஸ்ட்டு சுத்தமாக பிடிக்காது. வீட்டில் எப்படியா இருந்தாலும் நாங்கள் பண்ணுறது தான் எங்களுக்கு சாப்பிட்டு பழக்கமாயிடுச்சா. ஸோ தட் நாங்கள் போய் வெளில சாப்பிட்றதே கிடையாது. வீட்டில் பண்ணுறது மட்டும்தான். மெயினாக பார்த்திங்கன்னா நான்வெஜ் நாங்கள் வெளில போய் பெரும்பாலும் சாப்பிட மாட்டோம். எங்கள் ஊர் ஸ்பெஷல் சிக்கன் கடாய் மூர்த்திகபேவில் அது மட்டும்தான் பரோட்டாவுக்கு வாங்கி சாப்பிட்றது. முட்டை லாப்பா அது மாதிரி ஏதாவது சின்னதாக. ரொம்ப வந்து நான்வெஜ் வந்து வெளில போய் சாப்பிட மாட்டோம். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி தான் செம்மையாக பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம். வாயில் வடை கவ்விய மனிதன் எச்சி வர ஊத்துது ஜல்லு. என்ன பண்ணுவேன்? டிஸ்லைக் கொடுத்தாலும் நான் காட்டுவேன். இவங்க பக்கத்துல இருந்து எடுத்தா அந்த முட்டி கை தான் தெரியுது. என்னது ஒண்ணுது கரைக்கி கொடு. மாஸ்டர் டீ அருந்தி கொண்டிருக்கிறார்கள். தலைவர் அடி பிடிக்கிறதுக்குள்ள மடன்னு கிளறிட்டு இருக்காங்க. ஆனாலும் லைட்டாக பிடிச்சிருக்கு. லைட்டாக இருக்கு. அது என்னது கருப்பு? அது ஏற்கனவே உள்ளது. விளக்குனது அந்த லட்சணங்க. நல்லா பார்த்துங்க. அப்படிலாம் தவறா நட ஏதோ அடி பிடிச்சிருக்கு இவங்க செஞ்சது. அதை நம்ம தள்ள கொண்டு வந்து வைக்கிறாங்க பார்த்துங்க. அப்படிலாம் தவறா பேசக்கூடாது. போதுமா? அவ்வளோ அரைச்சி வச்சுட்டு அப்புறம் பாதி எடுத்துட்டீங்க. கோழி குழம்பு ஏன் எல்லாம் காலேஜ் பொண்ணுங்க எல்லாம் என்னையே பார்த்து வயசான கிழவர் ஒருத்தர் நின்றுட்டு இருக்காருன்னு பார்த்துட்டு போதுங்க. கேள்வி இப்போ கேட்டிங்க பாருங்க, அதான் உண்மை. பிரியாணி வாசனைக்கு தான் இங்கே என்னமோ பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிள்ளைங்க பார்த்துட்டு போகிறாங்க. என்ன பிரிஞ்சு வந்துருச்சா? போதுமா அதுங்களது? நானும் எத்தனை எதோட கிட்ட சொல்லி கொடுங்க. நானும் சொல்லி மட்டும் கொடுக்க மாட்டேங்க. எங்க இவ நம்மளை விட நல்லா செஞ்சிருவாளோன்னு பொறாம. அப்படிதானே? பொறாம சார் இந்த மாஸ்டருக்கு. எங்கே நம்ம ஒய்ஃப் நம்மளோட நல்லா செஞ்சு இல்லாட்டி பாராட்டு வாங்கிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணுறது மட்டும் சொல்லித்தர மாட்டுறாங்க.
நம்ம என்ன தான் நல்லா பண்ணாலும் அதில் ஏதோ ஒன்று மிஸ் ஆகுது. ஓ இப்போ நான் கிண்ணதுனால இதில் ஏதாவது ஒன்று வந்தாலும் நல்லா இல்லைனாலும் அதுக்கு காரணம் நான் தான். டைமிங் கிண்டுறதுல கூட டேஸ்ட் மாறிடும். அப்படி ஆகட்டும். பிரியாணி மாஸ்டர் அடுத்த இன்க்ரீடியண்ட்டை போட போகிறாங்க, பார்த்துக்கோங்க. சீக்ரெட் மசாலாலாம் கிடையாது. ஆச்சி, தனி மிளகாய் தூள், அப்புறம் ஆச்சி மல்லித்தூள். ஏம்மா இதெல்லாம் சேர்த்து தானம்மா மிளகாத்தூள்னு வீட்டில் ஒன்று அரைச்சி வச்சுருக்கோம், அதை போடாமல் ஏம்மா இதை போடுறீங்க? தனித்தனியாக போடுறது தான் டேஸ்ட்டு. இது வந்து நம்ம சாம்பார் புளி குழம்பு இதுக்கு வேணாமா? ஆஹா, அடி பிடிச்சிருச்சு, அடி பிடிச்சிருச்சு. அடி பிடிச்சிருக்கு, சத்தம் கேட்டு. எங்க அடி பிடிச்சிருக்கு? ஜஸ்ட் மிஸ். அடுத்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் மஞ்சத்தூள், தயிர். அவ்வளோதானா? இது கருத்துணி, என் சின்ன பிள்ளையோட ட்ரௌசர். தெரிஞ்சா கத்துவான். நெக்ஸ்ட் தக்காளி. ஏன் அந்த பச்சை மிளகா அதுவும் கறி குழம்புக்கு எடுத்து வச்சிட்டிங்களா? அந்த பக்கம் குக்கரில் பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்காக நாட்டுக்கோழி வெந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு விசில் கூட வரல. என்னம்மா சாதம் சிக்கனை விட வெங்காயம் தக்காளி தான் கூட இருக்கும் போல இருக்கு. மல்லித்தூள், தனி மிளகாய் தூள், எங்களோட ஸ்லாங்கில் சொல்லணும்னா காரப்பொடி. பார்த்து கொட்டிக்கோங்க, இல்லைன்னா பேக் ஃபயர் ஆகிடும். இறுதி கட்டத்தை நெருங்கி விட்டோம். மஞ்சத்தூள். வேறு எந்த மசாலாவும் போடல. பிரியாணி மசாலா போடுவோம், அதுவும் ஆச்சியில் தான். கொஞ்சமாக சிக்கன் மசாலா, நிறைய போட்டுறாதீங்க, அப்புறம் ரொம்ப ஃப்ளேவர் ஒரு மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கும். மறுபடி சிக்கன் மசாலா உழப்புது. சிக்கன் மசாலா தொத்திட்டு இருக்கு. கொஞ்சமாக கரம் மசாலா 4:1 ரேஷியோவில் போட்டுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். முதலும் கடைசியாக பிரியாணி மசாலா. நாங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா ஆச்சி சக்தி இல்லை, சக்தி வந்து மஞ்சத்தூள் மட்டும்தான், மிச்சம் எல்லாமே ஆச்சி மசாலா தூள் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபைனலி இவ்வளோதான் மசாலாஸ். இந்த குக்கர் வேற என்னை ஏன் தான் இப்படி பயமுறுத்துதுன்னு தெரில. ஆவி பறக்க வெந்து கொண்டிருக்கிறது. இந்த சாதனையில் வேற கையை வச்சுட்டேன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக் நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான் சொல்லிடுவாங்க. அதனால் நம்ம கம்முன்னு வீடியோ எடுக்கிறதோட அமைதியாக நல்ல பிள்ளையாக இருந்துட்டு போயிடும். தயிர், ஓகே சாரிங்க, பசுன் தயிர். அவங்கவுங்க புளிக்காத பசுந்தயிரா. அது எப்படி நீங்கள் குடிச்சு பார்த்தீங்களா? போய் சொல்லாதீங்க, நான் என்ன குடிச்சு பார்க்குறேன். ஒரு டம்ளர் தரீங்களா? இந்த குக்கரில் விசிலே வராது. இன்னைக்கு வீடியோ எடுக்கும்போது ஏதோ நல்ல பிள்ளை மாதிரி விசில் அடிக்குது. என்னத்த சொல்ல. எப்போதான் மசாலாலாம் கொட்ட போகிறீங்க? எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறது?
இன்றைக்கி இதுக்கு இல்லை என்னோடய கான்ட்ரிபியூஷன் ஒரு வேலை கூட கிடையாது. எல்லாமே கணவர் மட்டும்தான். அரிகிறது, கழுவுறது, ஊற வைக்கிறது, அரைச்சது, வதக்குறது, கடைசியாக ஒரு வேலையை மட்டும் நான் செய்வேன். என்ன வேலை? திங்கிறது. டீசெண்டாக சொன்னோன்னா சாப்பிட்றது. அம்மா இது ரொம்ப தண்ணியாக இருக்கே, தண்ணி கட்ட வச்சுருவீங்களா? சுண்டி எடுத்துருவீங்களா? பார்த்துக்கோங்க, மாஸ்டர் மட்டும் இல்லை, எல்லா வேலையும் அனைத்து திறமைகளும் ஒழித்து வைத்திருக்கும் ஒரே இடம் அருண் & கோ. இதில் பார்க்குறதுக்கு தயிர் ஊற்றின மாதிரி இல்லை, பால் ஊற்றின மாதிரி இருக்குது. பருப்பு வச்சா விசில் வராத குக்கரு, சிக்கன் போட்டால் விசில் வருது. இதுவும் என்னுடைய கண்டுபிடிப்பு கிடையாது, என் கணவருடைய அரிய கண்டுபிடிப்பு. 3 விசில் போதும் தானே? கோழி தான் வெந்துருமா? வெந்துரும்னா 3 போதும். ஆனால் இது எடுக்க வேணாம், விசிலை டப்புன்னு எடுத்துட வேணாம். விசிலை டப்புன்னு எடுத்துட்டிங்கன்னா அப்புறம் வேகாத மாதிரி நீர் தும்பிடும், ஒரு மாதிரி விரைச்ச மாதிரி இருக்கும். அப்போ கோழி குழம்பு நீங்கள் தானே? நீங்கள் அப்போ என்ன தான் செய்வீங்க? சாப்பிடுவேன். நீங்கள் செய்ய தினமும் அந்த சமையலை கற்றுக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கு பாருங்க. அதுக்கெலாம் ஒரு குடுப்பனை வேணுங்க. அது உங்களுக்கு கம்மியாக இருக்குது, எனக்கு ஒரு 99% இருக்கிறதுனால எனக்கு ஏதோ சோறு கிடைக்குது, நான் வாங்கி சாப்பிட்றேன். அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இந்த டைமில் என்ன பண்ணுங்க, உங்களுக்கு அந்த பிரியாணி எல்லாம் வேணும்னா எடுத்துடலாம். சில பேருக்கு சாப்பிடும்போது பிரியாணி எல்லாம் மாட்டோம்னா டென்ஷன் ஆகும். ஏன் கிராம்பு கூட தான் மாட்டோம், அதை என்ன பண்ணுவீங்க? அதெல்லாம் உடம்புக்கு நல்லதுங்க, அதெல்லாம் மென்று முழுங்க. கிராம்பையா? ஏலக்காவே மென்று துப்பிடணுமா? கிராம்பு எல்லாமே எல்லாத்தையும் மென்று முழுங்கிருங்க. உடம்புக்கு நல்லதுன்றதை விட எல்லாமே விலை கூட, அதனால சாப்பிடுங்க. அட கடவுளே, விலை கூடன்றதுனால சாப்பிட்றணுமா? அப்பா, இதில் ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி சாதத்தை போட்டு பெராட்டி சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் போல். பரவாயில்ல, இது பிரியாணிக்குன்றதுனால மனசு விட்டுறேன். சிக்கன் எவ்வளோம்மா? சிக்கன் 1 கிலோ. அரிசி 1 கிலோ. 1:1. உங்கள் பிள்ளைங்க வேற காரம் கொஞ்சம் தூக்கலாக வேணுமா? தூக்கலாக போட்டிருக்கீங்களா? நான் காரம் போட்டிருக்கேன், நார்மல் தான் போட்டிருக்கேன். சாப்பிட்டுட்டு சொல்கிறோம் எப்படி வந்திருக்குன்னு. ஆனால் இன்னும் உப்புலாம் போடல, மசாலாஸ் எல்லாம் போட்டாங்க. உப்புல வேகிறத விட மசாலா நார்மலாக இருந்தால் தான் டேஸ்ட்டு. ஸ்டார்டிங்லேயே சீக்கிரம் வெங்காயம் வதங்கணும்னு உப்பை போட்டுட்டோம்னா மசாலாலாம் போடும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் எஃபெக்ட் இருக்காது. ஸோ அதனால எப்பயுமே உப்பை கடைசியாக போடுங்க. கறியில் ஏறிடுமா உப்பை கடைசியாக போட்டால்? தண்ணி கொதிக்கும் போது ஏறிடும். பார்ப்போம். ஏறிடும் தான், நாங்கள் சாப்பிட்ருக்கோம். இப்படி பார்த்தீங்களா, வீடியோ எடுக்கிறேன்னு உண்மையை சொல்கிறாங்க. இதே நான் கேட்டேன், இந்த உண்மையெல்லாம் சொன்னதே கிடையாது. தயிரில் அவ்வளோ தண்ணி இருந்துச்சு, தண்ணியே இல்லை. சொன்ன மாதிரியே சுண்ட விட்டீங்க போல். மசாலா சுத்தமாக தண்ணியாலாம் இல்லை, ட்ரையாக தான் இருக்குது. இதுக்கப்புறம் சிக்கன் தண்ணி விட்டால் மட்டும்தான். இப்படி கிட்ட பிடிச்சிருக்கீங்களே, கையை வலிக்குது. கையில் சுடல, ஆவி அடிக்கல? அடிக்காது. வாவ், பார்க்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கே. ஆனால் உப்பு போடல, ஒன்றும் போடல. அந்த பக்கம் ஏம்மா தண்ணி சூட் பண்ணுறியா? ஏன் சுடு தண்ணி ஊற்றினா டேஸ்ட் இருக்கும். டீயை குடிச்சிட்டிங்களா இல்லையா? தண்ணி அளவு சொல்லுங்க. 1க்கு 1.5 சாகும். ஊற வச்சு அரைப்பீங்களா? அப்படியே போட்டு அரைச்சி? ஊற வச்சு அரைக்கணும். ஊற வச்சு அரைக்கணும். ஏன் அப்புறம் கொஞ்சம் எடுத்து வைக்கிறீங்க? அது நாட்டுக்கோழிக்கு, நாட்டுக்கோழிக்கு. நாட்டுக்கோழிக்கெல்லாமா இதை ஊற்றுவாங்க? இதெல்லாம் ஊற்றி செஞ்சாதான் ராஜ விருந்து. ராஜ விருந்து? இங்கே ராஜாக்கள் யார் வந்து சாப்பிட போகிறா? நான் தான் ராஜா. இங்கே ராஜாவுக்காக குக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க, ராஜ விருந்துக்காக.
கிளார் அடிக்குது. இப்போ சொல்லுங்க. தண்ணி எப்பயுமே அளவு தண்ணி ஊற்றும் போது லேசாக வெதுன்னு சுட வச்சு ஊற்றினா தான் அந்த ஈக்குவலான ஹீட்டு வரும். பச்சை தண்ணி அப்படியே ஊற்றினோம்னாக்கா இதில் உள்ள மசாலா அப்படியே மரத்து போன மாரி அது ஒரு டேஸ்ட்டு மாறும். மாஸ்டர் சொல்கிறாரு, எல்லோரும் கேட்டுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. மாஸ்டர் இவ்வளோ சொல்லியிருக்கீங்க, பிரியாணி மட்டும் நல்லா வரல. வெந்துடுச்சு, சிக்கன் 1/2 வேக்காடு வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம சூடு பண்ண தண்ணியை தூக்கி ஊற்றிப்போம். ஃபுல் தண்ணியுமே ஊற்றிடுறீங்களா? 4 டம்ளருக்கு 6 டம்ளர். 6 டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு. அரிசி ஏற்கனவே கழுவி ஊற வச்சிட்டிங்களா? அரிசி நம்ம வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சாச்சு. 1 மணி நேரம்னா எக்ஸாக்டாக எப்படி? மசாலா சட்டி அடுப்பில் வைக்கும் போதே நம்ம அந்த அரிசியும் ஊற போட்டாச்சு. இப்போ அரிசி ஊறிட்டு இருக்கு. அரிசி ஊறிட்டு இருக்கு. எனக்கு ஒரு டவுட், ஊற வச்சா அரிசி டப் டப்புன்னு உடஞ்சிடாதா? எனக்கு மட்டும் உடையுது. போட்டு அரிசியை போட்டு துணி துவைக்கிற மாதிரி போட்டு அழுத்தி கசக்கி செய்யக்கூடாது. அது அப்படியே மைல்டாக சாஃப்டாக பொன் வருவலாக திருப்பணுமா? இப்போ போட போகிறீங்களா? ஆமாம், 1 கிலோ அரிசின்றதுனால நம்ம ஒரு கைப்பிடி போட்டுக்கணும். கல்லுப்பு தாங்க, நைஸ் உப்புணும். டோன்ட் யூஸ் த சால்ட். ஒரு கைப்பிடின்ட்டு எக்ஸ்ட்ராவாக 4 பிடி போடுறீங்க. நான் கொஞ்சம் உப்பு தூக்கலாக சாப்பிடுவோம். நாங்கள் இல்லைங்க, கணவர் ராஜா. இளவரசர்கள்லாம் வந்து விட்டார்கள். இளவரசர் நம்பர் 1, இளவரசர் நம்பர் 2 எங்க? யாரு எங்க காணுமே? வாய்ஸ் மட்டும் கேட்குது. மனோர்மா, நீ வர்றதுக்குள்ளே விடிஞ்சிரும் போல. அண்ணன் அதுக்குள்ளே 3 ரவுண்டு வந்துட்டு போயிட்டான். ஆனாலும் நீ 4வது ரவுண்டு வந்துட்டான். கொய்யா பழம் தான், சிக்கன் பக்கோடா தான். அவ்வளோதானா? அது காரம் பற்றாத காரணத்தினால் கடைசியில் இறுதி கட்டமாக பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு தெரில, பயங்கர ரிச்சாக இருக்குது கிரேவி. பார்க்கும்போதே செம்மையாக இருக்குது. பார்ப்போம், கொதிக்கிட்டும். ரைஸ் போடும்பொழுது காட்டுறேன். மூடி போட்டு தான் சமைக்கணும், ஏன்னா நீர் வந்து ஆவியாகிடும். மூடி போடாமல் சமைக்கக்கூடாது, மெஷர்மெண்ட் மாறிடும். நாங்கள் பாருங்கள் பிரியாணி இலையெல்லாம் பொறுக்கி எடுத்துட்டோம், டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. 2 பாருங்கள், வெட்ட வெளியில் நட்ட நடு ரோட்டில் அடிக்கிற வெயில கொஞ்சம் கூட கருதாமல் சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்கானுங்க. நாளைக்கு எக்ஸாம், ஒன்றும் புக் எடுக்கல. என்ன தங்கம் பண்ணுற? என்னது இப்பயாவது உனக்கு ஒரு டவுட் வந்துச்சு. கொஞ்சமா சிலைக்கு ரோஜா, கொஞ்சோண்டு கல்பாசி, சூப்பர் ஹீரோ பட்டை. இவர் தான் என்னமோ மாஸ்டர் மாதிரி சொல்கிறாரு. அண்ணாச்சி முக்கு போடலாம், நம்ம வீட்டு தானே. அண்ணாச்சி புலாம் போட்டிங்கன்னா நாட்டு குழம்போட ஃப்ளேவரே மாறி போயிடும். நம்ம போடுங்க, எல்லா மசாலும் போட்டு செய்யலாங்க வெரைட்டியாக. என்ன வெரைட்டி ரைஸை கிளறதுக்கு இன்னும் நம்ம பாரம்பரியப்படியாக நம்ம செஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். மிளகு ஜீரம் தான் இதில் ஹைலைட் பண்ணணுமே. நீங்கள் என்னமோ இருக்கிற எல்லா மசாலாவையும் போடுறீங்க, மசாலா குழம்பு மாதிரி. அது மிளகு ஜீரகம் நம்ம அரைச்சி ஊத்துறதுங்க. அது தேங்காய் மிளகு ஜீரகம் நம்ம அரைச்சி ஊத்துறது. இது வந்து எவன் உழுந்தது? 2 பேர்ல யாரு உழுந்தா? கரெக்டு வந்துருவானுங்க. அதுவும் என்ன குத்துணுன்னா மட்டும் வந்துருவாங்க. பெரியவங்க நியாயஸ்தர்கள், நியாயம் பக்கம் தான் இருப்பாங்க. பேபி ப்ரௌனு கேட்டுங்க, கலர்லாம் தெரியுமா? பேபி ப்ரௌன்
யாருக்கு சமையல் தெரியலனாலும் எங்கள் சின்ன பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, அது வாயாலே வடை சுட்டு தரும். போச்சு சொன்னா உழுவுல காலில் அடிபட்டு இருந்ததுன்னா நமக்கு எதுக்கு இந்த வீண் தகராறு? நம்மளே உடம்பு சரியில்லாதவங்க, ஒருத்தவங்களுக்கு ஃபீவர் போச்சுன்னா அடுத்தவங்களுக்கு வரும். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஃபேமிலி நமக்கு எதுக்குன்றோம். அது பேரிச்சம்பழம், அது வந்து காய்க்கிறது மரத்துலேருந்து, அது பழுக்கும், அது காய், அது ஆரஞ்சு கலர்ல இருக்கும், கருப்பு கலர்ல அப்படியே மாறும். ஆமா, நீங்க 2 பேரும் குளிச்சாதான் மதிய சாப்பாடு. அதுக்கு குளிச்சாதான் சோறு, இல்லைன்னா சோறு கிடையாது. லைக் இட். அது கொஞ்சம் போட போட லூஸ் ஆயிடும். இங்கே ஒருத்தர் செம்தியா வாங்கியிருப்பாரு, ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சு. அப்படி சின்னவர் தான். அரிசி நல்லா ஊறிச்சு. உப்பு காரெல்லாம் பார்த்துட்டீங்களாமா? கரெக்டாக இருக்கா? நீ இல்லை, அதனால நாங்கள் பார்த்துட்டோம். பா ஃபேஸை தொடப்பா, வேர்க்கிற அள்ளி கொட்டி வச்சிருக்குப்பா. ஃபேனில் உட்காரு பா, ஒரு ½ அன் ஹவர் ஃபேனில் உட்காந்துட்டு போ. நல்லா வேர்வியெல்லாம் விஞ்சிட்டோம். வேர்த்திருக்கு, ஃபேனில் உட்காருன்னு சொன்னேன். துண்டு டேடி இதோ தான் இருக்கு பாரு. மணி 2:30 போதா? தம்முக்கு சின்ன அடுப்புல மாத்திக்கலாமா? அந்த இது பேர் என்ன, சிக்கன் குழம்பு தூக்கி இந்த பக்கம் போட்டுட்டு ஏமா தம்முக்கு எப்படி நீங்கள் ஸ்லோவாக தானே வைப்பீங்க? சின்ன அடுப்பில் தூக்கி போட்டுட்டு அந்த இது எடுத்து இங்கே போட்டுட்டோன்னா நம்ம கடகடன் சிக்கன் இது தம்மில் முடியறதுக்குள்ளே அது குழம்பு ரெடி ஆகிடும். அது சிக்கன் குழம்பு போட்டால் நல்லா இருக்கும்ல. சிக்கன் பிரியாணி மேலே சிக்கன் குழம்பு போட்டால் நல்லா தான் இருக்கும். கருவேப்பிலை சாதம் இருக்கு. கருவேப்பிலை சாதம் போடா. உன் ஜட்டி தான், அது என்ன பண்றது? பாடி பில்டர் மூஞ்சின்னு கிடையாது, உடம்பு ஃபுல்லா அள்ளி கொட்டி வச்சிருக்கு. ஃபீல் பண்ணுது வாயப்புறம். நமக்கு ரெடி ஆயிடுச்சு. தம் போட போறோம். தோசைக்கல் வச்சாச்சு. யூஸ் பண்ணாத ஒரு தோசைக்கல். சாதமும் நீரும் என்னவா இருக்குமா? இப்ப அது பேர் என்ன சொல்லுவோம்? நிற கட்டின மாதிரி. கொஞ்சம் மேலே தெரிக்குதுமா, பார்த்து தட்டுமா. சாதமும் தண்ணியும் நிற கட்டின மாதிரி இருக்கு. இட்ஸ் ரெடி டு பி தம். இன்னும் கொஞ்சம் தண்ணி சுண்டணும் தானே. கொதிநிலையில ரித்திஷ, உங்ககிட்ட ஒரு யானை ஒன்று கொடுத்தேன்ல, அதில் ஃபுல்லாக தண்ணி பிடி. தோசைக்கல் எல்லாம் நேராக வச்சு தான் பார்ப்பீங்க. நாங்கள் தலைக்கீழ வச்சு பண்ணிகிட்ருக்கோம். ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஓகே, தம்மில் போட்டாச்சு. இது மேலே வந்து தண்ணி வைக்க போகிறோம். தண்ணி வச்சுட்டு பிரியாணி ரெடி ஆனோடனே ஃபைனல் அவுட்புட் காட்டுறோம். அதுக்கப்புறம் அந்த பக்கம் சைட் பை சைட் சிக்கன் கிரேவி ஆஸ் யூஷுவல் எல்லோரும் வீட்லேயும் செய்கிற மாதிரி தான். ஓகே, சாப்பிடும்பொழுது காட்டுறோம்.
மெல்லமாக பூ போல் ஒரு தடவை கிளறிட்டாங்க. இப்போ சாதமும் அரிசியும் நிற கட்டின மாதிரி வந்துருச்சா, நிற கட்டுறதுனா சமமாக வந்துருச்சா. இப்போ அப்படியே தம் போட்டுற வேண்டியதுதான். இட்ஸ் ரெடி டு தம். இப்போ வந்து மூடி போட்டாச்சு. ஏன் தங்க வர இரு, எங்கே அந்த தண்ணியை தூக்கி மேலே வச்சுட்டோன்னா தம்மு. இதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷத்துக்கு நம்ம இதை டார்ச்சர் பண்ணாமல் விட்டுறணும். நமக்கு ரெடி ஆகிடும். கரெக்டாக மணி பார்த்துக்கிட்டாங்க. எத்தனை நிமிஷம்? 20 நிமிஷமா, அரை மணி நேரமா? அப்பா சைக்கிள்ல உட்காந்து கொஞ்சம் காத்தே போயிடுச்சுமா. ஏங்க அவன் சைக்கிளில் போய் உட்காந்தீங்க? போய் குளிச்சுட்டு வந்துடுடி. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், குளிச்சாதான் சாப்பாடு. செத்த நேரம் ஃபேனில் உட்காந்து போங்க. முடியாது, என்ன செய்வீங்க? நாளைக்கு சளி பிடிச்சிட்டு ஜுரம் அடிக்கும்ல, அப்போ செய்வது தெரியும். இந்த பெட்டெக்ஸில் ஒரு ஊசி, அந்த பெட்டெக்ஸில் ஒரு ஊசி, முடிஞ்சது ஒரு 3 ஊசி போடுவேன். பழிக்கு பழி. என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டல. ஃபைனலி வி டன் த பிரியாணி. வாங்க சண்டே சமையல் பார்க்கலாம் என்னென்ன செஞ்சுருக்காங்கன்னு. வாங்க பார்க்கலாம். சுட சுட பிரியாணி. வேறு லெவலில் தம்லாம் போட்டு பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. பிரியாணி மாஸ்டர் வந்து பிரியாணியை உடைச்சிட்டாங்க. கேக் மாதிரி உடைச்சிட்டாங்க. அப்படியே பொழுன்னு உதிரியா எப்படி இருக்கு பாருங்க. இங்கே எங்களுக்கு நெச்சு ஊறுது. ஆமாம், இதில் வந்து வேறு கலரில் தெரியுது, ஃபோனில் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி தருது. ஆனால் வேறு லெவலில் ரெடி ஆயிடுச்சு. எடுத்துடலாமா? நாட்டுக்கோழி குழம்பு வேறு லெவலில் இருக்குது. அப்படியே க்ரீமியாக, ஸ்ட்ரக்சரே வேறு லெவலில் இருக்குது. செமி கிரேவியாக தான் செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பாயில்டு எக். எதுக்கு கையை இது நல்லா எடுத்துகிட்டு வர? பாயில்டு எக். நெக்ஸ்ட் ரைத்தா, ஆனியன் ரைத்தா. தண்ணியாக இருக்குன்னு நினைக்காதீங்க, பசும்பால் அவ்வளோதான் வரும். ஓகே, ஸோ ஃபைனலி பிரியாணி ரெடி, சிக்கன் கிரேவி ரெடி, பாயில்டு எக்கு வித் ரைத்தாவோட ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் ஜாலியாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு சந்தைக்கு போவோம். இன்னையோட விலாக் இதோட முடிச்சுக்கிறோம். டாட்டா பாய். Until signing off, my kutti son and then my big son going out of the camera.